ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பாப்பாவுக்கு கனவா மீன் தவா ஃப்ரையும் பையனுக்கு கனவா மீன் தொக்கும் பண்ணியிருந்தேன். தேங்காய் இல்லாமல் கனவா மீன் தொக்கு ட்ரையாக பண்ணியிருந்தேன். அது 2 ரெசிப்பியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கனவா மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாப்பாவுக்கு கனவா மீன் தவா ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சமாக கனவா மீன் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் சேர்த்து கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடாயில் 1 குழி கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 2 கைப்பிடி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தொக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். அரைச்சி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு சைடில். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூளோடவே சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூளில் சோம்பு சேர்த்து அரைக்க மாட்டேன், அதனால் தனியாக சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கனவா மீன் எடுத்து இதில் சேர்த்துப்போம். இது வந்து நான் ட்ரையான தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். இல்லை தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கனவா மீன்லேருந்தே தானாக தண்ணி பெருகி வரும். கனவா மீனை நல்லா வெங்காயம் தக்காளி மசாலாவோட வதக்கி விட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பெருகி வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி பெருகி வந்திருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கனவா மீனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு உப்பு போடல, அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கனவா மீன்லேருந்து பெருகின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருளை வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போம். அப்போ தான் மசாலாலாம் கனவா மீனில் கோட் ஆகி வரும். பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகி வந்துடுச்சு. எல்லா மசாலாவும் கனவா மீனில் கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இறக்கி வச்சு பரிமாறலாம். கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கனவா மீன் தவா ஃப்ரை பார்த்துடலாம். தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஊற வச்சுருக்கிற இந்த கனவா மீனை போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துட்டால் கனவா மீன் தவா ஃப்ரை ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு தேவையான இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் தூவி கடைசியாக இறக்கிக்கலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடாதீங்க, பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதுலேயே வெங்காயத்தை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கனவா மீனை போட்டு ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கனவா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கனவா மீன் ஃப்ரை, கனவா மீன் தொக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.